நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்களா அவரை துதிக்கலாமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, பெரியவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மை குறித்து தான் சொல்கிறார். நாம் தான் குருடர்கள், ஒன்றும் தெரியாது. எங்க போகிறோம், எந்த வழியில் போகிறோம், நம்ம போகிற வழி சரிதானா, நம்ம போகிற வழியின் முடிவு எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. கர்த்தர் சொல்கிறார், குருடரே, நீங்கள் அறியாத வழியிலே நடத்தி, நீங்கள் பார்க்காத பாதையிலே உங்களை கொண்டு போய் அந்த வழியிலே இருக்கிற இருளை வெளிச்சம் கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் போகிற பாதை, செய்கிற காரியங்கள் எப்படி முடியுமோ, என்னவா இருக்குமோ, ஒன்றுமே தெரியலே, இதுக்கு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் கலங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் நான் உங்களை நடத்தி, நீ பார்க்காத அறியாத வழியிலே உன்னை நடத்தி, அந்த வழியிலே உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் சொல்ல. நம்புறீங்களா? நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். அவர் யெகோவா தேவன். அவரால் செய்கிற அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவார். ஜெபம் பண்ணலாமா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். என்னை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டும் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நன்றியப்பா. நீ ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு நீந்திருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம்ப்பா. தாங்கள் போகிற வழியை குறித்து எந்த விஷயமும் தெரியாமல் அப்பா, எங்களுடைய பாதை, நாங்கள் பயணிக்கிற பாதை அப்பா எப்படி ஆகுமோ, நாங்கள் போகிற பாதை என்ன ஆகுமோ என்று தெரியாமல் அப்பா நம்பி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா, நீர் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சம் கோணலை செவ்வையாக்குவீராக. அப்பா, நீருடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக. நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. நீருடைய பிள்ளைகள் கரம் பிடித்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை பிடித்துக்கோங்கப்பா. நம்பிக்கை கொடுத்தப்பா. கைவிடாதிருப்பீராக. இருளை வெளிச்சம் கோணலை செவ்வையாக்குகிற தேவன் அவளோடு கூட இருப்பீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. இந்த ரெக்கையும் மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் தானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.